2026ஆம் ஆண்டு உங்கள் அனைவரது வாழ்விலும் நல்ல வளமும் நலமும் செல்வமும் ஒளியும் ஆரோக்கியமும் சேர பாலமுருகன் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ணா பேர் ஆஸ்ட்ரோ மாதிரி எப்படி விஷயம் பாருங்க, ரெண்டு ஜோதிடர்கள் சேர்ந்து பலன் சொல்றது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம். ரெண்டு ஜோதிடர்கள் சேர்ந்து பேசவே மாட்டான், எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஜோசியர் வந்து சொன்னா இன்னொரு ஜோசியர் அதை ஆப்போசிட்டா தான் சொல்லுது. இந்த மகராசிக்காரன் எல்லாரும் லாயர். மகரத்தானோடு வழக்கிடே. மகர ராசிக்காரா கூட பேசி யாரும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இப்ப எங்க திருநெல்வேலி பாஷையில சொல்றதா இருந்தா, இந்த திண்டுக்கு முண்டுக்கு பேசக்கூடிய ராசி எதுன்னா மகர ராசி தான். ஏன்பா தம்பி கையை பிடிச்சு இழுத்தியா, என்ன கையை பிடிச்சு இழுத்தியா, ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாய்க்காய் தகராறு, என்ன வாய்க்காய் தகராறு, இதெல்லாம் மகர ராசி. அதாவது அவ வந்து நடிகர் விஜய் மாதிரி ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டு அவ பேச்சு அவளே கேட்க மாட்டான். அதுதான் மகர ராசி. இந்த வருஷம் மே மாசத்திலேருந்து அவளுக்கு 9 வருஷத்துக்கு டைம் நல்லா இருக்கு. இருக்கிறதுலயே டாப் மகர ராசிக்கு 9 வருஷத்துக்கு டைம் நல்லா இருக்கு. இதுவரைக்கும் வாழ்க்கையில பார்க்காத பெரும் பணம் ஈட்ட போறாங்க மகர ராசி. தொழில் உத்தியோகத்துல எல்லாம் ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள், ஒரு ஏற்றங்கள் வரப்போகுது. புதிய தொழில் அமையும். பிரிஞ்சிருந்த குடும்பம்லாம் மீண்டும் ஒன்று சேர்ந்துடும். அந்த அளவுக்கு மகராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. யாராவது உங்க வீட்டுல குழந்தைங்க மகராசியில இருந்தாங்கன்னா, இன்னைக்கு கல்யாணத்துக்காக நீங்க வேண்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு போய் பணத்தை ரெடி பண்ணிடுங்க. இந்த வருஷம் கல்யாணம் அவளுக்கு கன்ஃபார்ம்டு, 100% கன்ஃபார்ம்டு. இந்த பூஜையில கலந்துட்டாலும் சரி கலந்துக்கிட்டாலும் சரி 100% அவளுக்கு கல்யாணம் கன்ஃபார்ம். மகர ராசி உள்ளபடியே அவங்க வந்து கடந்த 5 வருஷத்துக்கு மேல ரொம்ப படாத பாடுபட்டாங்க. அதாவது மரணத்துக்கு ஒப்பான கஷ்ட நஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிட்டாங்க. எல்லா விஷயத்திலுமே வேலை வாய்ப்புல இருந்து எல்லாம் பல பிரச்சனைகள். ஆனா இப்பதான் ரிலீவ் ஆயிருக்கு. இப்ப இந்த வரக்கூடிய இந்த குரு பயிற்சி, இந்த சனி மாற்றங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சொன்ன மாதிரி 9 வருஷம் அதுக்குள்ள நல்ல மேல வந்திருக்கு. நிறைய பணம் கொட்டு அழகா சேவ் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிடும். இப்ப திரும்ப சொல்றேன், அனுசரிச்சு போங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். அவன் முட்டாளா பேசினா கூட நம்ம அனுசரிச்சு போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாழ்த்துக்கள்.